இந்த நிகழ்வு பூண்டியார் பாசறையின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் அன்பு சகோதரர் சேகரை செல்லதுரை அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த வருடமும் அன்பன்பர் செல்லதுரை அவர்கள் இந்நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்தார். திடீரென அவருக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் தாயகம் செல்ல வேண்டிய சூழல். அவர் தாயகத்தில் இருந்தாலும் இன்றைய தினம் அவருடைய மனது முழுவதும் இந்த குவைத் மண்ணில் தான் இருக்கும். ஏனென்றால் அவர் முன்னெடுத்த இந்த நிகழ்வு அவர் இருந்து நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் அவர் இல்லாத சூழலில் அதை நம்மை நடத்த வேண்டுகோள் விடுத்திருந்தால் இருந்தால் நமக்கும் இது கடமை உண்டு. ஒவ்வொரு கழக உணர்வாளருக்கும் இந்நிகழ்வை முன்னெடுக்க கடமைப்பட்டுள்ளோம். அதன் பொருட்டு இன்றைய தினம் இந்த நிகழ்வை நாம் நடத்த அவர் அனுமதித்திருந்த காரணத்தினால் இப்பொழுது முன்னெடுக்கின்றோம். இந்நிகழ்வில் வரவேற்புரையாற்ற அயலக திமுகவின் துணை செயலாளர் பூண்டியாரின் பாசமிகு தம்பி முத்துப்பேட்டை சபரிவாசன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றோடு நம்மை விட்டு நமது அண்ணன் பூண்டிகை கலைச்சல் அவர்கள் பிரிந்து 17 ஆண்டுகள் கடந்து விட்டன. எப்படி தாயகத்தில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படுகிறதோ அதே போன்று தாயகத்தை விட்டு நாம் இங்கு வந்தாலும் பூண்டியார் பாசறை சார்பாகவும் கழக உடன்பிறப்பு சார்பாகவும் இந்த நிகழ்வு 17 ஆண்டு காலம் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு இங்க இருக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா அடிக்கடி சொல்வாரு எப்பயுமே, அதாவது யாகாவராயினும் எக்குளத்தில் பிறப்பினும் கற்றவரே ஆகச் சிறந்தவர் என்று. அதுபோல இன்றளவும் கல்வி ஒன்றுதான் சமத்துவத்தை போதிக்கும், அனைவரும் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கும் என்பதற்காக தொடர்ந்து கல்விக்காக எங்களது மாவட்டத்தில் தொடர்ந்து முன்னுரிமை கொடுத்தவர். அது மட்டும் இல்ல, இந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு சின்ன செல்லதுரை தான் நிறைய முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு உடல்நல குறைவால் வர முடியவில்லை. அந்த அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து தமிழ் அமைப்புகளுக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும், மகளிர் அணிகளுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை எங்களுக்கு நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கின்ற அயலக திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளருக்கும் எங்களுடைய நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. இந்த நினைவஞ்சலி நிகழ்வில் அடுத்ததாக அனைவரும் ஒரு நிமிடம் எழுதி நின்று அண்ணல் அவர்களுக்கு நமது இதய அஞ்சலியை அமைதியாக செலுத்துகிறோம். மிக்க நன்றி. அடுத்ததாக நிகழ்வில் அண்ணனுக்கு புகழஞ்சலி செலுத்திட கூடல் நகர் தோழமை குழுமத்தின் தலைவர் அண்ணன் அசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானம் நம் அனைவரும் உண்டாகட்டுமாக. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கியை மறந்து மற்ற சிற்றன்னை மொழிகளை மதிப்போம், பெற்ற அன்னை தாய் தமிழ் மொழியை மட்டுமே துதிப்போம் என்ற பாரதிதாசனுடைய சீரியஸ் நிலையோடு பூண்டியார் பாசறை போய் சார்ந்து நடைபெறும் இந்த நிகழ்நிலை செய்து வருவதற்கு உங்கள் தாய் தமிழர் அனைவரையும் வரவேற்று அன்போடு இருக்கின்றேன். ஆனால் பூண்டி கலைச்சல் நம்ம விட்டு மறைந்து 17 ஆண்டுகள்
கலந்துவிட்டன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவு நிகழ்ச்சி பூண்டியார் பாசறை அண்ணனுடைய நினைவுகளோடு நம் அனைவருடைய நினைவுகளோடு நடத்தி கொண்டிருக்கிறது. அண்ணன் அவர்கள் நம்ம விட்டு மறைந்தாலும் இன்றும் இந்த வளைகுடா நாட்டிலே கலந்து நம்ம அவரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அண்ணனுடைய சாதனைகள், அவருடைய கலாச்சார செயல்பாடுகள் ஆகியவற்றை நாம் இந்த நேரத்திலே சென்று கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஐயா மறைந்த முன்னாள் அமைச்சர் மன்னை நாராயணசாமி அவர்கள் பிறகு ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டத்தையும் கழகத்தை வளர்த்து கழகத்தினுடைய கோட்டையாக மாற்றி காட்டியவர் அண்ணன் மறைந்த பூண்டி கலைஞர் அவர்கள். மறைந்த முன்னாள் அமைச்சர் கோஷ்டிமணி அவர்களோடு இணைந்து ஒன்றுபட்ட, அதாவது இப்போது 5வது தஞ்சை மாவட்டம், ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம், அதாவது சோழமலை தஞ்சை மாவட்டத்தை கழகத்தினுடைய முன்னணி கோட்டையாக முன்னோடியாக காத்து அந்த மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாடு வைத்திருந்தவர் அண்ணன் பூண்டி கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்லாது முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய போர்க்குல தளபதியாகவும் அவருடைய நெஞ்சத்தில் நீங்க ஆழம் பெற்று ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் மாவட்ட செயலர்கள் சிறந்த மாவட்ட செயலாளர் வழங்கி வருகிறார்கள். அன்னுடைய பங்களிப்பு என்பது அந்த ஒட்டுமொத்த மாவட்ட மக்களுக்கு உரியதாகும். அவர்கள் எந்த செய்தியிலும் அவர்கள் ஜாதி மதம் பார்ப்பதில்லை, அதே போல் அரசியல் வேறுபாடு பார்ப்பதில்லை. உதவி செய்வது என்றால் அனைத்து கட்சி தோழர்கள் உதவி செய்தார்கள். அதே போல தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிவன மக்களோடு மிக இணக்கமாக வாழ்ந்தார்கள். அண்ணன் அவர்கள் நம்ம விட்டு மறந்தாலும் அன்றோடும் அண்ணனை நினைத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் புதைக்கப்படவில்லை, புதைக்கப்பட்டார்கள். அவர்கள் விட்டு சென்ற பணியை நான் இப்போது தொடர்ந்து இந்த மாவட்ட கலாச்சாரம் பூண்டி கலைவன் அவர்கள் இணைந்து அவருடைய பணியை நாம் வழிநடத்துவோம் என்று கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே அண்ணன் அவர்களுக்கு கூடநகர் தோல்வி குழுமத்தின் சார்பாக இணைந்து தெரிவித்துக் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். ஒயரை அப்படி பேக் சைடில் விட்டுவாங்க, பேக் சைடில் விட்டுவாங்க. மிக்க நன்றி. அதாவது வீரம் இங்கே விதைக்கப்பட்டுள்ளது. அது மீண்டும் அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்களின் உருவில் தழைத்து வேரூன்றி என்று ஒரு பெரும் ஆலமரமாய் வளர்ந்துள்ளது. அதாவது விதைத்தவர்கள் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அதுபோல் அண்ணன் வார்த்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த டெல்டா முழுவதும் வேரூன்றி ஒரு ஆலமரமாய் இருக்கிறது என்றால் அதற்கு அண்ணன் புள்ளி செல்வம் அவர்களுடைய பங்கு அளப்பரியது. அடுத்ததாக இங்கே அண்ணன் அவர்களின் புகழஞ்சலி செலுத்த அயலக திமுகவின் மகளிரிணையை சேர்ந்தவர், ஒரு கவிதாயினி, எழுத்தாளினி, தற்பொழுது கூட கலைஞர் நூறு எனும் ஒரு கவிதை நூலை வடித்து இப்பொழுது அது இ-புக்கா வந்திருக்குது. ஒரு சிறந்த எழுத்தாளர் அதாவது ஒரு செவிலியர் நிர்மலா தேவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய காவிரி டெல்டாவின் மாவீரர் திரு பூண்டி கலைச்செல்வம் அவர்களின் 17வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நம்ம அனைவரும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப வேதனையான நிகழ்வு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தில் ஒரு சொல்லனா துயரம் நம்முடைய மனதை ஆட்கொள்கின்றது, மாற்ற முடியாது. ஒரு நினைவேந்தல் கவிதை ஒன்று சொல்ல போகிறோம். காவிரி டெல்டாவின் முதல்வன் அவர், அச்சம் என்பதை அறியாத சிங்கம் அவர். காவிரி டெல்டாவின் முதல்வன் அவர், அச்சம் என்பதை அறியாத சிங்கம் அவர். வீரம் விளைந்த மண்ணில் வீரத்தை விதைத்து மறைந்த மாண்பாளர் அவர். வீரம் விளைந்த மண்ணில் வீரத்தை விதைத்து மறைந்த மாண்பாளர் அவர். வரலாறு படைத்து மாண்ட பண்பாளர் அவர். வரலாறு படைத்து மாண்ட பண்பாளர் அவர். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். மாவீரனின் மாபெரும் வரலாறு ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை, மறுக்கவும் படுவதில்லை. காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம்.
மாவீரனின் மாபெரும் வரலாறு மறைக்கப்படுவதில்லை, மறக்கவும் படுவதில்லை. சதி வேளையில், சதி வலையில் சடலமானவரின் சரித்திரம் சொல்லுகின்றது துரோகத்தின் வஞ்சகத்தை. சதி வலையில் சடலமானவரின் சரித்திரம் சொல்லுகின்றது துரோகத்தின் வஞ்சகத்தை. திராவிட கொள்கைகளின் வேராய் வாழ்ந்தவர், திராவிட கழகமே ஊனாய் உயிராய் வாழ்ந்தவர். திராவிட கொடியேற்றிய வாகனம் கண்டு மனம் மகிழ்ந்து, உடன்பிறப்புகள் என்றெண்ணி சதியின் வலையில் சடுதியில் சிக்கியவர். கட்சியை உணர்வாய் மதித்து காட்சிகளை உண்மையாய் எண்ணி உயிர் நீத்த உண்மையாளனே, நீ மறைந்தாலும் உன் புகழ் மறையாது. பலரின் கண்ணீர் துடைத்தவர் இன்றோ நம்மை கண்ணீர் கடலில் ஆழ்த்திவிட்டார். சதியின் வலையில் துரோகத்தின் சூதுதலில் அவரை இழந்து விட்டோம். நாட்கள் நகர நினைவுகளில் அதிகம் நிற்கின்றார். ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவர் இல்லாத பொழுதுகள் வெறுமையாய் ஏற்கப்பட வைக்கின்றன. மாவீரனே, உனக்கு கண்ணீரையே அஞ்சலியாய் செலுத்துகின்றோம். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி. உண்மையிலேயே வாழ்வில் மிகவும் ஒரு கொடுமையான ஆயுதம் என்றால் அது நம்பிக்கை துரோகம். அதாவது எதிரெல்லாம் வீழறானா இல்லையோ மனுஷன், துரோகத்தால் வீழாதவன் யாருமே இருக்க முடியாது. எல்லோர் வாழ்விலும் துரோகிகள் நிறைந்த வாழ்வுதான். அதையெல்லாம் கடந்துதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். துரோகத்தால் நம்மை விட்டு பிரிந்த அண்ணன் பூண்டி கே. கலைச்செல்வன் அவர்களின் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் அடுத்ததாக அண்ணனின் புகழுரைக்க வெளிநாடு வாழ் தமிழர் நலச் சங்க நிர்வாகி அன்பு மச்சான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மச்சான பேர் சொல்லக்கூடாது. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.